ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து என்ட்ரி வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். என்னதான் வந்து நமக்கு சார்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலும், என்ட்ரி வந்து எங்க எடுக்கிறது, எங்க எக்ஸிட் ஆகுறது, எங்க ஸ்டாப்ல செட் பண்றது, இந்த விஷயத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குழப்பம் இருந்துட்டே இருக்கும். சரியா? இந்த விஷயத்தை வந்து எப்படி தெளிவா பண்றது அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றனோ, நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றனோ, அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அதை பார்ப்போம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மாதிரி வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு டைம் சரியா செட் ஆகல. ஸோ வந்து நான் டெலிகிராம்ல நம்ம நம்ம சேனல் நேம்லேயே வந்து ஒரு குரூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுல வந்து இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து அதுல உள்ள போய் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, என்ன ரீசனுக்காக நம்ம பை ஆக போகுதுன்னா டேரக்டா பை ஆகுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு பை ஆகுமா, என்ன ரீசனுக்காக இது வந்து பை ஆக போகுது, எல்லா A to Z டீடைல் வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன். அதே போல நீங்க வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், சப்போஸ் நீங்க என்ட்ரி ஆகி எந்த இடத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது இன்வாலிட் அப்படின்றதையும் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் 4 ஹவர்ஸ் இதில் கொடுத்துருப்பேன். ஸ்கேல்பிங் யூஸ் பண்றவங்க நீங்க கொஞ்சம் இன்னும் பார்த்து ட்ரை பண்ணணும். இல்ல என்னப்படி நாங்க இன்னும் ஒரு ட்ரேட் வந்து ஒரு நாள் இல்ல 2 நாள் 3 நாள் வச்சிருப்பீங்க அப்படின்னா பட்சத்தில் நான் கொடுத்துருக்க கீழே வச்சா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ட்ரேட் பண்றது மோஸ்ட்லி வந்து 4 ஹவர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன். 4 ஹவர்ஸ் வந்து மெயின் இதுவாக எடுத்துக்கிட்டு டைரக்ஷன் பார்க்கறதுக்கு வீக்லியும் என்ட்ரி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் இது மூணு டைம் சார்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? நீங்களும் வந்து ஒரு ட்ரேட் ஒரு நாள் 2 நாள் நம்ம டார்கெட் வரைக்கும் பொறுமையாக யூஸ் பண்ற மாதிரி இருந்தா, நீங்க க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்க இன்ட்ராடே பண்ணீங்க இல்ல ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் 4 ஹவர் 15 மினிட்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு 5 மினிட்ஸோ இல்ல 1 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ்ல வந்து ரொம்ப நாய்ஸ் வரும். நீங்க ஓரளவுக்கு வந்து இந்த இதுல ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்மால் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் என்னன்னு புரிஞ்சிடும். அப்புறம் ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் அதுல போயிட்டு நீங்க இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து பாத்துக்கோங்க. சரியா? நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள போவோம். சரியா? அடுத்தது என்ன பார்க்கலான்ட்டு ஒன்னொன்னு பார்ப்போம். அதே போல நீங்க டெலிகிராம் நார்மலா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ட்ரேடிங் வியூவே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ட்ரேடிங் வியூலயும் நம்மளோட சேனலோட பேஜ் இருக்கு. அதுலயும் வந்து நான் இது என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் டெலிகிராம்ல கொடுத்துருப்பேன். ரெண்டுமே அப்டேட் பண்ணுவேன். இங்கேயும் கூட நீங்க போயிட்டு பாத்துக்கலாம். சரியா? பிடிசி நேற்று வந்து பிடிசி என்ன இது கொடுத்துருந்தேன் கரெக்டாக அதே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து நேற்று சொல்லியிருந்தேன். நான் வந்து 4900 இருக்கும்போது சொல்லியிருந்தேன். 4800 சம்திங் நினைக்கிறேன். அங்க இருக்கும்போது சொல்லியிருந்தேன் இது வந்து கண்டிப்பா 1000 போகும்னு சொல்லிட்டு 1000 அடுத்து வந்து 1145 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல்லாவே பைட் நல்லா டீப்பா பைட் போகும். மேபி வந்து பழைய ஆட்டம் ஹை ரேஞ்சு கூட போறது வாய்ப்பு இருக்கு. ஒரு 5145 1200க்கு உள்ளே வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா இது வந்து செல் டைரக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இது வரைக்கும் போகலாம் இது வரைக்கும் அதுக்கப்புறம் போனா என்ன இன்வாலிடா என்ன எல்லா டீடைலுமே கொடுத்துருவேன். ஸோ ஒரு வாட்டி நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுபடி வந்து அந்த ட்ரேட் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ள போவோம். நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்ப்போம். ஓகே? சரி, இப்போ நம்ம வந்து என்ட்ரி பார்க்க போற முடிவு பண்ணிட்டோம். என்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ஒன்று வந்து டைரக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ட்ரி எடுக்க போற கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றதுக்காக ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த என்ட்ரி வந்து நம்ம கரெக்டா இருக்கா அப்படின்றது என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ வந்து நான் எடுத்துக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்லி 4 ஹவர் 15 மினிட்ஸ் இந்த 3 டைம் ஃப்ரேம் தான். நார்மலா